ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இன்னைக்கு வந்து பிளானிங் இன் இந்தியா சாப்டர் 5ல பார்ட் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் நான் வந்து சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதனுடைய லிங்க் நான் தரேன். அதை பார்த்துட்டு நீங்க பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் 3ல வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 2ல வந்து என்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன குவிக் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். பிளானிங் அதனுடைய நெகட்டிவிட்டிஸ் பார்த்தோம், பிளானிங் ஏன் எஃபிஷியண்டா இல்லைன்னு பார்த்தோம், பிளானிங் என்னென்ன மாதிரியான பிளானிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளான்ல என்னாச்சு, 12th பிளான் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்க்ளூசிவ் growth அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். இன்க்ளூசிவ் growth அப்படின்ற இந்த ஒரு வேர்டு வந்து ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரி, இதுக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னா, growth அப்படின்னு சொல்லுது எக்கனாமிக் growth-ஆ இருக்கட்டும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இட் மஸ்ட் நாட் பி அதர் டு ஒன்லி ரிச் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளானிங் ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி 12th பிளான் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய பிளானிங்ஸ் எல்லாம் வந்து வெல்த் கிரியேஷனை மட்டும்தான் எய்மா வச்சிருந்தா மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் சொல்லும்போது அது நல்லது தானே, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னா வெல்த் கிரியேஷன் தான் நல்லது தானே அப்படின்னு கேட்பீங்க. பட் வெல்த் கிரியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி பீப்புள் மட்டுமே அதுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருந்துச்சு, அவங்களுக்கு போய் சேரல. ஸோ இன்க்ளூசிவ்னஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்க்ளூசிவ், ஸோ எல்லாரையுமே ஒன்றிணைந்த, எல்லாருமே ஒன்னா முன்னேறணும். சரிங்களா? அது பேர் தான் இன்க்ளூசிவ் growth. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எம்பசிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம கவர்மெண்ட். எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஓபிசிஸ், மைனாரிட்டிஸ், உமன், அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்னு ஒரு வேர்ட்ல சொல்லிடலாம். இவங்களுக்குமே வந்து எல்லா பிளானும் போய் சேரணுன்றதுக்காக they have made many ப்ரோக்ராம்ஸ் ஃபார், அதாவது பிளானிங்ல வந்து 11th பிளானுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ்க்காகவும் பிளானிங் நடந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? நம்மளுடைய growth வந்து மானிட்டரி வைஸ் இட் வாஸ் டெவலப்பிங், பட் வி ஷுட் ஆல்சோ ஹாவ் இட் இன் த மைண்ட், எல்லாருமே இன்க்ளூட் ஆகணும், அதுதான் முக்கியமானது. இதுக்கு வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ரெண்டு விதமா இருக்கு. என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்தது நம்ம பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் பாலிசியில என்னெல்லாம் கவர்மெண்ட் வந்து கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரெண்டு விஷயம் பார்ப்போம் நம்ம. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அது வந்து நம்ம வந்து அப்கமிங் இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் பாலிசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லாங் டேர்ம் பாலிசி, ஷார்ட் டேர்ம் பாலிசின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஷார்ட் டேர்மா கவர்மெண்ட் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அன்னபூர்ணா அந்தியோதயா, மிட் டே மீல், அண்ட் த லாஸ்ட் பீயிங் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அதாவது அதுக்கு கீழே நமக்கு வந்து இது கிடைக்குது இல்லையா, ரேஷன். ஸோ அதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் அண்ட் சானிடேஷன், நேஷனல் ஹெல்த் மிஷன், டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின், மிஷன் இந்திரதனுஷ், அண்ட் தி லாஸ்ட் பீயிங் ஸ்வச் பாரத் அபியான். ஸோ ஹெல்த் கேருக்காகவும் நிறைய மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹவுசிங், இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஹவுஸ் அதாவது எல்லாருக்குமே வரணும் இல்லைங்களா, பணக்காரங்க மட்டும்தான் கட்ட முடியும்ன்ற மாதிரி இல்லாம. ஸோ இப்போ கூட வந்து ரீசெண்டா மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹவுசிங் ஸ்கீம். சரிங்களா? அதாவது சம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் கவர் பண்ற மாதிரி ஸ்லம் ஏரியாஸ்ல அங்கெல்லாம் வீடு கட்டி தரதா பிளான் வந்திருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர், ரூரல், நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், மாடல் ஸ்கூல் ஸ்கீம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது லாங் டேர்ம் பாலிசி. லாங் டேர்ம் பாலிசிக்கு இன்க்ளூசிவ்னஸா என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல் தி ஸ்கீம் விச் எய்ம் அட் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். டக்குன்னு நம்ம மைண்ட்ல வரது என்னன்னா எம்என்ரேகா தான், அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் வந்து ஆல் த ப்ரோக்ராம்ஸ் விச் ப்ரமோட் எஜுகேஷன் அட் எனி லெவல். சரிங்களா? நெக்ஸ்ட் vocationalization of education. One such old idea has been industrial training institutes and skill development, a recent idea. Skill development ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் they are making, they have a separate website on it. நீங்க போயிட்டு அதுல லேர்ன் பண்ணிட்டு you can also get the certificate which can be validated at any place where you want to join. சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து there is overall target of skilling upskilling 500 million people, அதாவது டார்கெட் பண்ணிருக்காங்க 500 மில்லியன் ஆஃப் பீப்புளை ஸ்கில்டு லேபரா கொண்டு வரணும் 2022க்குள்ள. இது பாத்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ப்ரூஃப் பாலிசி டுவர்ட்ஸ் இன்க்ளூசிவ் growth getting evolved by the government of India is which is sustainable too. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் டார்கெட் கிட்ட தான் வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் பார்ப்போம். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பிரைவேட் செக்டர் அண்ட் ஜெனரல் பப்ளிக் இவங்க எல்லாருமே மொபிலைசேஷனுக்கு எவ்வளவு வந்து பங்கு வகிக்கிறாங்கன்றத நம்ம இதுல பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்ல என்ன பங்கு இருக்கு? முதல்ல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, பிளானிங் கமிஷன் தான் வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கு பிளானிங் கமிஷன் தான் வழிவகுக்கிறாங்க. சென்டருக்கு வந்து இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ போகணும், ஸ்டேட்க்கு இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மொபிலைஸ் பண்றதே வந்து பிளானிங் கமிஷன் தான். ஆனா உண்மையான இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இருந்தாலும் பிளானிங் கமிஷன் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகணும், சென்ட்ரலுக்கு எவ்வளோ போகணும், ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பப்ளிக், பிரைவேட் செக்டாருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிளானிங் கமிஷனுடைய ஒரு பார்ட் ஆஃப் த டியூட்டியாவே இருக்கு. சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டார்கெட்ஸுக்கு என்ன இதெல்லாம் வந்து பிளான்டு டார்கெட்ஸ். பிளானிங் கமிஷன் தானே ரிசோர்ஸ்க்கு இது பண்றாங்க. ஸோ பிளான்டு டார்கெட்ஸ்க்கு தான் வந்து கரெக்டா நம்மளால ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டார்கெட்ஸ்ன்னு சொல்லும்போது பவரா இருக்கலாம், டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கலாம், கம்யூனிகேஷனா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோஷியல் செக்டார் டார்கெட்ஸ்ன்னு சொல்லும்போது எடுகேஷன், ஹெல்த், சோஷியல் செக்யூரிட்டி எட்ஸெட்ரான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் டார்கெட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா வந்து ரிசோர்ஸ் தேவை. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எதுல இருந்தெல்லாம் ஃபண்ட் எடுத்துப்பாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டோடைய ஓன் இன்கம், மார்க்கெட்ல இருந்து போரோயிங்ஸ் பண்றது இதெல்லாம். 13th ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்டேட்ஸ் ஆர் அலவுட் டு ஃபினான்ஸ் 25% of their plan expenditure through market borrowing for which they do not need any permission from the government of India. அதாவது 13th finance commission வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்ஸ்லாம் வந்து allowed for 25% of plan expenditure through market borrowing. எதுவும் இதெல்லாம் பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், அடிஷனல் சென்ட்ரல் லொகேஷன்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரே வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்டிங்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார். இந்தியாவை மிக்ஸ்ட் எக்கனாமி. கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டிங்ஸ் தேவைப்படுற மாதிரி தான் பிரைவேட்டுக்கும் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபண்டிங்ஸை வந்து அவங்களே வந்து ஃபுல்லா க்ரௌடிங் அவுட் பண்ணாம, இது ஃபுல்லா அவங்களே கேரி அவுட் பண்ணாம லெட் த ஃபண்டிங் ஃப்ளோ டு பிரைவேட் செக்டர் ஆல்சோ. ஸோ பிரைவேட் செக்டருக்கும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் நீட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் டு ஃப்ளோ த ஃப்ளோ ஆஃப் ஃபண்டிங்ஸை வந்து பிரைவேட் செக்டாருக்கும் வழிவகுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனுடைய வேலை தான். பிரைவேட் செக்டாருக்கு எவ்வளோ மணி ஃப்ளோ ஆகணும், ஸோ இதெல்லாமே வந்து பார்ட் ஆஃப் தி பிளானிங் கமிஷனுடைய டியூட்டி. பப்ளிக், ஜெனரல் பப்ளிக்னா என்ன திடீர்னு ஜெனரல் பப்ளிக் சொல்றீங்க? கவர்மெண்ட், பிரைவேட் இதெல்லாம் ஓகே, ஏன் ஜெனரல் பப்ளிக்? அஃப்கோர்ஸ் ஜெனரல் பப்ளிக் தான் வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ற ஒரு கூட்டம், அதாவது டிமாண்ட் கிரியேட்டிங் பீப்புள் நம்ம தான். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸுக்கு கண்டிப்பா வந்து வி மஸ்ட் நீட் ஸ்பெண்டிங், வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அண்ட் இன்வெஸ்ட் இல்லைங்களா? ஸோ வி ஆர் த அல்டிமேட் கிங் ஆஃப் த கமர்ஷியல் எவ்ரிதிங், வாட் எவர் வி சே இல்லைங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் இஸ் த கன்சியூமர் ஆர் கஸ்டமர் ஆர் வாட் எவர் யூ கால். ஸோ பிரைமரி ஆர் செகண்டரி செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா it helps. Government also has to leave some amount to be flow in for people's consumption. So இதுதான் முக்கியமான விஷயம். Other than savings, people must get incentive and enough funds
which they might directly invest in. அதாவது other than the savings, இதுல இருந்தும் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் இதுல இருந்தும் பீப்புள்ஸ்க்கு கிடைக்கணும்ன்றது தான் சொல்றாங்க. கவர்மெண்ட் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் டு மொபைலைஸ் ரிசோர்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? இன் ஆர்டர் டு ரியலைஸ் த டிசைர் அண்ட் ரிக்வயர்ட் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஓகேங்களா, a part of resources are mobilized for investment purposes, that is creation of productive assets. பாத்தீங்கன்னா for which different investment models have been tried by now. So investment models, it's a really a very important topic that is mentioned in the syllabus. So we will discuss one by one. சரிங்களா? Investment models which we can easily define, it is nothing but it is a means and tools by which government can make or can get the resources or required funds from it for their planning, development or planning process. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம், இது மூலயமா ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம், இந்த ஒரு ரிசோர்சஸ் மூலயமா, ஸோ ஒரு டூலை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷேர் கேபிட்டல், ஷேர் மார்க்கெட், லோன்ஸ். ஸோ இது மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது லோன்னு சொல்ல முடியாது. த லோன் மட்டும் இல்லாம த place where we can pool the resources, so ஒரு டூல் மாதிரின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப், அதாவது ஆஃப்டர் பிளானிங் கமிஷன் செட்டப் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா there are nearly 4 phases I think so. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். அந்த ஒரு ஃபேஸ்க்குமே வந்து ஒரு இந்த ஒரு ஃபேஸ்ல இந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் we used இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஸோ அதை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேஸ் 1 பாத்தீங்கன்னா 1951 to 69, இதுல தான் வந்து மஹாலனோபிஸ் அவருடைய பிளான் நடந்துச்சு. அதாவது he emphasized on heavy industries. இதுக்கான ரிசோர்சஸ் எல்லாம் எங்க மொபைலைஸ் பண்ணப்பட்டதுன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ் மூலமா. ஸோ வாட் ஆர் த மேஜர் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஆல்சோ சோஷியல் செக்டர், ஹெல்த், எஜுகேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது பவர், டிரான்ஸ்போர்டேஷன் இதுக்கெல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பீரியட் பாத்தீங்கன்னா குளோரிஃபிகேஷன் ஆஃப் தி பப்ளிக் செக்டார்னு சொல்றாங்க. பப்ளிக் செக்டார் அது இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா 1970 to 73, இது வந்து பிரைவேட் கேபிட்டலும் வந்து இன்க்ளூட் ஆச்சு. சரிங்களா? ஜாயிண்ட் செக்டார், அதாவது காம்பினேஷன் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்ட் பிரைவேட் செக்டார் இதெல்லாமே காம்பினேட் ஆகப்பட்டுச்சு. இதனால இண்டஸ்ட்ரியல் செக்டார் உள்ள வந்தது. இந்த ஒரு ஃபேஸ் 2 தான் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டாரோடைய பிரைவேட் செக்டார் உள்ள வருது, அதோடைய கேபிட்டல். சரிங்களா? ஸோ 3 பேருமே சென்டர், ஸ்டேட், பிரைவேட் 3 பேருமே ஜாயின் ஆகி they started to make the process in the economy. சரிங்களா? பிரைவேட் செக்டார் it is opened for them, அதாவது there is a chance for private sector to enter into the field. சரிங்களா? இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான் டெவலப்மெண்ட்டுக்கு பிரைவேட் ஃபண்டிங்கும் வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய மொனோபொலி குறைய ஆரம்பிச்சது. அதாவது சம் செக்டார்ஸ்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க மட்டுமே இல்லாம பிரைவேட் செக்டார்ஸ்க்குமே உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ஸ் கிட்ட இருந்தும் மணி ரிசோர்ஸ் மொபைலைஸ் பண்ணப்பட்டது. சரிங்களா? ஃபேஸ் 3ல பாத்தீங்க அப்படின்னா it is a period when they started including foreign investment, foreign capital சொல்லிட்டு. ஃபாரின் கேபிட்டல் அந்த பீரியட்லயே அப்ப எஃப்டிஐ அதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஐஎஸ் நோ. என்னன்னா டைரக்டும் கிடையாது, இன்டைரக்டும் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடந்துச்சு. ஃபாரின்ல இருந்து அவங்களுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அப்போ நடக்கல. ஸோ இந்த மாதிரியான மாடல் அப்போ தே ஹாவ் சோஸ். அது மட்டும் இல்லாம வெறும் ஃபாரின் மட்டுமா அப்படின்னு இல்லாம டாக்ஸ் சிஸ்டம் அதெல்லாமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டுச்சு. தென் கிரௌடிங் அவுட் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே வந்து பிரைவேட் செக்டாருக்கு அதாவது மொபைலைஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயம் வந்து அப்போதான் நடந்துச்சு. எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் இதெல்லாமே கூட வந்து தே ஹாவ் பிளான்டு டு ஹவு டு ரீபே. ஸோ
வெறும் ஃபாரின் கரன்சி மட்டும்தான் வந்து இது பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போதான் அது தொடக்கம் அந்த பீரியட் ஃபேஸ் 3ல தான். பட் அதர்வைஸ் லார்ஜ் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஃபண்டிங்ஸ் தான் வி ஹாவ் பீன் யூசிங். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஃபேஸ் 3, அதுல வந்து எஃப்டிஐ வந்து டைரக்டாவும் இல்லை இன்டைரக்டாவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் செக்டர் cannot use the foreign direct investment, otherwise government can utilize. சரிங்களா, இது ஒரு சின்ன இது விஷயம் நான் சொல்லாம விட்டுட்டேன், ஸோ அதை இப்போ சொல்றேன். அண்ட் இதோட டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையான இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் டாமினேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பிரைவேட்டால. At that period of time they cannot emerge into the sectors. சரிங்களா, இப்போ வந்து phase 4 1991 onwards. ஸோ இதுதான் வந்து வேக் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூக்ளியர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நியூக்ளியர் பவர், ரயில்வேஸ், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொனாப்போலி செக்டார்ஸ். சரிங்களா, இதெல்லாம் வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பன் ஆகப்பட்டுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெட்லேருந்து பிரைவேட் லெட்டுக்கு மாறுச்சு. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் நிறையவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியாஸ்லாம் வந்து தே ஸ்டார்டட் டூயிங். 2002ல பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து தே ஸ்டார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பனி பஞ்சாயத் சொல்லிட்டு தே ஸ்டார்டட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாமே மக்களோடைய இதுவே வந்து ஸ்டார்டட் டூயிங். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையவே இருந்துச்சு. தே ஸ்டார்டட் ரீஸ்ட்ரக்சரிங் த டாக்ஸ், ஃபினான்ஷியல், ஃபிஸ்கல் பாலிசி இதெல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். என்னன்னா பிஸ்னஸ் வந்து ஈஸியா பண்றதுக்கு லிபரலா விட்டுட்டாங்க. சரிங்களா, ரைட் கைண்ட் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன் லா, லேபர் லா, கம்பெனி லா, டாக்ஸ் லா, டிஜிட்டலைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து இந்த ஃபேஸ் 4ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. அண்ட் இன்னும் நிறைய சொல்லலாம். சரிங்களா, இன்சைட் த ஜெனரல் ஐடியா ஆஃப் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ புட் இன் பிளேஸ் some other options of investment model. சரிங்களா, build, operate, transfer, build, own, operate, transfer, build, lease, transfer, build, operate, lease, transfer. So நிறைய டிசைன், பில்ட், ஃபினான்ஸ்ட், ஆப்ரேட், டிசைன், பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபர், டிசைன், கன்ஸ்ட்ரக்ட், மேனேஜ், ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறையவே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சோஷியல் செக்டர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, 2012ல. ஸோ சோஷியல் செக்டார்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ல இருந்து ஃபண்டிங்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் வந்து எலாபரேட் ஆச்சு 1991ல இருந்து. ஸோ இப்போ புதுசாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் பார்த்துடலாம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா வந்து 100% ஆஃப் தி ஃபண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில இருந்து தான் வருது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சில மேட்டர்ஸ், தட் இஸ் வாட் ஆர் த திங்ஸ் அண்டர் த யூனியன் லிஸ்ட். பாத்தீங்களா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி 3 லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த லிஸ்ட்ல யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸ் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றது தான் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சிலதெல்லாம் இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ்ன்னு சிலது இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாவோ இல்ல ஃபுல்லாவோ இல்ல சம் ரேஷியோ, சென்ட்ரல் பாதி ஸ்டேட் பாதியோ, அந்த ஏதோ ஒரு சம் அமௌண்ட் சென்டர் ஸ்டேட்டுக்கு கொடுத்து என்கரேஜிங் தெம் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் இதுல புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளான் அசிஸ்டன்ஸ். சென்ட்ரல் பிளான் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது இதுல வந்து நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ், அடிஷனல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ், ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இருக்கு. சி ஆஸ் லைக் இதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் போலவே இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்றது டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் எதுல இருந்து அலோகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்ன் மினிஸ்ட்ரியில இருந்தே அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா, என்டையர் ப்ராசஸுமே அவங்க பார்த்துப்பாங்க. எப்படி அதை ரிலீஸ் பண்றது, எவ்வளோ போகணும், அந்தந்த மினிஸ்ட்ரிஸ் தே வில் டேக் கேர். சரிங்களா,
நான் இப்போ சென்ட்ரல் பிளான் அசிஸ்டன்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மாதிரி தான் இதுவும். இட் இஸ் சிமிலர் லைக் தட். இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சென்ட்ரல் பிளான் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் ஆஸ் பர் த ஸ்கீம் ஆஃப் ஃபினான்சிங் அப்ளிகபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான். இட் ஷுட் பி அப்ரூவ்டு பை பிளானிங் கமிஷன். சரிங்களா? It is released in form of grants or loans in varying combination, ஓகேங்களா, as per terms and conditions defined by the Ministry of Finance, Department of Expenditure. அவங்க சொல்றது படி தான் இதெல்லாம் நடக்கணும். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே தான் வரும். ஸோ வாட் டு சே இஸ் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ACA இஸ் ப்ரொவைடட், அதாவது ACAனா அடிஷ்னல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் ஆல்சோ ஃபார் வேரியஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். சரிங்களா? என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா எட்ஸெட்ரா. சரிங்களா? ஸோ இதுதான் இதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அதோடைய ரீஸ்ட்ரக்சர்டு ஃபார்மை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 12th பிளானிங் பீரியட் அப்போ வந்து 2012 to 17, அதாவது அப்போ வந்து சதுர்வேதி அப்படின்ற கமிட்டி வந்து 14th ஃபினான்ஷியல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? erstwhile பிளானிங் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க 2011. ஸோ இது மூலியமா 14th ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க சம் ஸ்பெசிபிக் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யூனியன் டு த ஸ்டேட்ஸ். அதாவது இந்த ஒரு இதுல ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. என்னன்னா செக்டார்ஸ், அதாவது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த், எஜுகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் இதனுடைய வியூ பாயிண்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா central sector are reformulated as new umbrella schemes as were transferred to the states. சரிங்களா? 66 kind of schemes 17 flagship programs வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ். கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த ஸ்லைட்ல தெரியுது பாத்தீங்களா? இதுதான் வந்து கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ். எதுலெல்லாம் அவங்க வந்து அந்த 66 ஸ்கீம்ஸ் அண்ட் 17 ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொன்ன பாத்தீங்களா? அதுல வந்து எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க கோர் ஆஃப் தி கோர் அப்படின்னு சொல்றது இந்த நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், MNREGA, அம்ப்ரெல்லா ஸ்கீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கெடியூல் கேஸ்ட்ஸ், அம்ப்ரெல்லா ஸ்கீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், அம்ப்ரெல்லா ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அம்ப்ரெல்லா ஸ்கீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அண்ட் அதர் வல்னரபிள் குரூப்ஸ். கோர் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்கலாம். கோர் ஸ்கீம்ஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருந்தது நான் டக்குன்னு சொல்றேன். நீங்களே அந்த புக்ல பாத்துக்கோங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஜல் ஜீவன் மிஷன், ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்வச் பாரத் அர்பனுக்கு கிராமினுக்கு தனித்தனியா இருந்தது, நேஷனல் ஹெல்த் மிஷன், நேஷனல் எஜுகேஷன் மிஷன், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் மிட் டே மீல்ஸ், mission for production and empowerment of women, job and skill development, environment, forestry and wildlife, so etc. இதெல்லாம் தான் கோர் ஸ்கீம்ஸ். ஸோ ஆயுஷ்மான் பாரத் இதெல்லாமே கூட தான் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. February 2014 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கிரியேட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா public accountability, objective of strengthening public accountability of some of the important social sector programs. சரிங்களா? அதாவது இவங்க பண்றது பாத்தீங்கன்னா பப்ளிக்கு தானே அல்டிமேட் டார்கெட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் இது பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. சரிங்களா? in the flagship programs அதெல்லாம் ஓகே. international experiences, it was created on the basis of international experiences in cooperation with the World Bank and British Department for International Development. சரிங்களா? என்ன இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து ஹெல்ப் in improving the effectiveness of government policies and programs by assessing their impact and outcomes. Guidelines and methodologies for all evaluations done by various departments and agencies, and encourage a culture of openness and learning in government systems. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெத்தடாலஜிஸ், ஐடியாஸ், இதெல்லாம் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் அவங்க
இது பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IEO வாஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸ் அட்டாச் டு த பிளானிங் கமிஷன் அண்டர் கவர்னிங் பாடி சேர்டு பை டெபுட்டி சேர்மன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஸோ இது வந்து பிளானிங் கமிஷன் கீழே தான் வருது. சரிங்களா? ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆஃபீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் இருக்கு, இது என்ன ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆஃபீஸ்? ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 1952லயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெனரல் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன் with a specific task of evaluating the community development programs and other intensive area development schemes க்கலாம் இந்த ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன இதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபிஷரிஸ், ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர், ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரைபல் டெவலப்மெண்ட், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி எக்ஸெட்ரா. தி எவாலுவேஷன் ஒர்க் அண்டர்டேக்கன் பை த PEO, அதாவது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்டெண்ட் டு அதர் இம்பார்ட்டன்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஆஃபீஸ் லாஸ்டா என்ன பார்க்க போறோம்னா, டெவலப்மெண்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன் ஆஃபீஸ். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்னா வந்து 2015 செப்டம்பர்ல ஆரம்பிக்கப்படுது. இது வந்து நித்தி ஆயோக் கீழே இருக்கு. ஏன்னா நித்தி ஆயோக் அப்போ வந்துருச்சு. சரிங்களா? என்னன்னா மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் தான் இவங்களுடைய மெயின் டியூட்டி. என்னன்னா ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ரஸ் இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இது கரெக்டான பாத்துல தான் போகுதா, இல்ல இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து they will monitor. டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ், அந்த நேம்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நித்தி ஆயோக். சரிங்களா? டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் நித்தி ஆயோக். இதோடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் அவுட்கம் ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? இதையுமே அவங்க வந்து they will follow, they will வாட் டு சே அவுட்புட் அவுட்கம் ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? இதுல தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் மேண்டேட் ஆஃப் டெக்னிக்கல் அட்வைசரி டு ஸ்டேட்ஸ் ஆல்சோ. டெக்னிக்கல் வைஸ்ல வந்து ஸ்டேட்ஸுக்கு அட்வைசிங்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? all of the functions and special features of the erstwhile bodies, அதாவது இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், still with DMEO added with several new and dynamic features to serve the changed development needs of the country on the path of transformation. Still அது வந்து இதே போல சிமிலரா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இது வந்து கரண்ட், அதாவது கண்டெம்பரரி வைஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு ஆடட் ஃபீச்சராகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நம்ம லாஸ்ட் பார்ட் நித்தி ஆயோக் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை டீட்டெயில்டாக கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே சப்ஸ்கிரைப்ட் அண்ட் லைக் மை சேனல், ஷேர் இஃப் யூ லைக் திஸ், அண்ட் ஸ்டே சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.